உலகெங்கும் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். கந்த சஷ்டி பெருவிழா. சார், கந்த சஷ்டி பெருவிழா முருகனுக்கு உள்ளது. என்ன பெரிய விசேஷம்? பொதுவாக கந்தன், கடம்பன், இடும்பன் அப்படின்னு பேர். இடும்பன்னா கந்தனுக்கு உதவி பண்ணக்கூடியவன், அல்லது அவனுடைய பாதுகாப்பு அதிகாரி. நமக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் கந்த கடவுள். இதில் நம்ம சேனலில் மட்டும் வித்தியாசமாக 2025, 26, 27 இந்த 3 வருடத்துக்கும் கந்த சஷ்டி பெருவிழாக்குள்ள 12 ராசிகளுக்கு உண்டான வணங்க வேண்டிய முருகன் டெம்பிள், முருகன் ஆலயம். என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறாரு? ஏன் 3 வருஷத்துக்கு அப்படின்னா, சனீஸ்வரன் அப்படின்னு பேர். சனீஸ்வரனை அடப்பதற்கு அல்லது அடக்குவதற்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் கந்தனுக்கும் அவன் அடிமை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வருடத்துக்கு வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு 12 ஆலயங்களை சொல்லுவதை காட்டிலையும் இதை கால தசாபுத்தியல் மாற்றம், அதுபோல் ஒவ்வொரு வருட பலன்கள், ஒவ்வொரு தை மாத பலன்கள், இப்படி எல்லாத்தையும் பிரசன்ன அடிப்படையில் எடுத்து 2027 முடிக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியும் கணக்கில் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்த கடவுளை வணங்குங்க. அவனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்வீங்க. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள். மகர ராசி நேயர்களே, 2025, 26, 27 பட்டதே போதும் என்பார். நான் எந்திரிக்கிறேன் சார், உட்காருங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை சொல்கிறேன். ஆண்டியா போயிடுவேன் சார் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கணும். நான் ராஜா போல வாழ்வேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களும், ஏன்னா இந்த 2 குணமும் உங்ககிட்ட இருக்கும். ஒன்று தாழ்வு மனப்பான்மை பெறுவீங்க, இல்லைன்னா நான் ராஜாவாக இருக்கணும்பீங்க. எப்போவுமே நீங்கள் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிரத்யோகமாக இந்த மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது பழனி. பழனி முருகனை போய் சேவிக்கிறது. இந்த விஷயத்தில் என்னன்னா, நான் ஆண்டியார் கஷ்டப்பட்டவனுக்கு தான் கஷ்டம் தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த ஆண்டி குலம். அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? பழனி முருகன். நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தண்டாயுத பாணின்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய கண்டத்தை தாண்டணுன்னாலும் தண்டாயுத பாணி இருந்தால் தாண்டிடலாமா? அதனால அந்த ஆண்டியை செவிச்சாலும் அரச ராஜாங்க சேவை செவிச்சாலும் ஒன்று தான் என்பதை நினைவில் கொள்ளுங்க. இந்த மகர ராசிக்காரர்கள் பழனி செல்லும் பொழுது பிரத்யோகமாக வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள்ல மகர ராசிக்காரர்கள் பழனி முருகனை சேவிங்க. மகத்தான வாழ்க்கை உண்டு. அரசாங்கத்துறையில் சிறப்பு மிக்க பெயரும் புகழும் உண்டு. பொருளாதாரத்தில் இன்க்ரிமெண்ட்டு, அரசாங்கத்துறையில் வாங்கின கடன்கள் எதுவும் இருந்தால் அடைபடும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு 2026 பிப்ரவரி 14க்கு மேலே தான் கலைத்துறையில் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டம் நடைமுறைக்கு வருது. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பெரியோர்களுடைய ஆலோசனை கேட்பது, வாக்கியா வரப்பு சண்டை, சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் இருந்தால் மனமும் அமைதிப்படும், உறவும் கெடாது, கால நேரமும் உங்களுக்கு கூடுதலாக சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. அடுத்து பெண்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. உங்களுக்கு வர வேண்டிய குடும்ப சொத்து உண்டு. உங்கள் கணவன்மார்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் வருவதற்கு தடை தாமதங்கள், அல்லது உங்களுக்கு பங்கு கம்மியாக இருக்குது, கூட பிறந்தவங்களுக்கு கூட கொடுக்குறாங்க சார் புலம்பிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு பேச்சுவார்த்தை மூலயமாக ஒரு தீர்வு கிடச்சி உங்களுக்கு உள்ளது உங்களுக்கு வரணுமா? 17ஆம் தேதிக்கு முன்னாடியே பழனி தண்டாயுத பணியை பாருங்கள். உங்களுக்கு உண்டான சொத்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ந்துடும். நெடு நாட்களாக குழந்தை பாக்கியம் பிறந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள். சார், என் குழந்தை ஆட்டிசம் சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? குழந்தையை தூக்கிட்டு ஓடுங்க தண்டாயுத பணிக்கு. தண்டாயுத பணியை கீழே இருந்து மேலே மலை ஏறி அந்த குழந்தையை தூக்கிட்டு போங்க. உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசமே இருக்காது. குறிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தை, அது என்ன ராசி நட்சத்திரமாக இருந்து பெற்றோர்கள் மகர ராசியாக இருந்தால், கணவரோ மகனோ இருந்தால், அவங்களுடைய குழந்தை ஆட்டிசத்தை செயலிழக்க வைப்பான். ஏன் தெரியுமா? முருகப்பெருமானுடைய வாகனமே ஆடு. அதை தெரிஞ்சுக்கணும். ஆட்டுக்கும் ஆட்டிசத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, த லேட் மூவிங், த லேட் பிக்கப். அதில் ஆட்டிசத்தில் இப்போ நிறைய மெடிக்கல் பிரிக்கிறாங்க. மருத்துவத்துறையை வணங்குறேன். ஆனால் கடவுளால் இயலாதுங்கிறது ஒன்றுமே இல்லை என்பதை மகர ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தையை வைத்திய செலவு பண்ணி பார்ப்பதை காட்டிலும் என் அப்பன் பழனி அப்பனை போய் பாருங்கள். பழனியப்பன் நாணத்தை மட்டும் கொடுக்காமல் ஆட்டிசத்தையும் தீர்ப்பான் என்பதை நன்கு நினைவில் கொள்ளுங்கள். ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தனக்கு தெரிஞ்சது பிறருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தெரியப்படுத்துவது கூடுதல் சிறப்பு பெறும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
கூடுதலாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் 2026 ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே உங்களோட இதை அபிவிருத்தி பண்ணுறது நல்லது. நிறைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதெல்லாம் செலுத்திட வேண்டிதான். 2 பேங்க் 3 பேங்க் மட்டும் மெயின்டைன்ஸ் பண்ணிக்கிறது. இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸோ அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களோ தரணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க நிதானம் தேவை. உங்களுக்கு எதிரியே உங்கள் கூட இருக்கிறவனாங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கூட இருக்கிற எதிரியை தூக்கி போடாமல் அவனையும் தன் பக்கம் வசைத்துக்கும் வழிக்கும் கொண்டு வர வேண்டுமா? இவனை வைத்தே ஏவி விட்டவனுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? பழனி முருகனை பாருங்க. உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்தோடனே உங்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய ஆற்றலையும் குறிப்பாக மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பான். நிறைய களவு போகக்கூடிய சமாச்சாரமாக சொல்கிறாங்களே சார், ராசி பலன்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாங்களே சார். தண்டாயுத பாணின்னு அவனுக்கு பேர். கண்டத்தை தாண்டணும்னா தண்டம் இருக்குன்னு அர்த்தம். கூடுதலாக எனக்கு ஒரு சின்ன ரெக்யூஸ்ட் சொல்கிறேன். பழனி மலை முருகனை பார்க்கும் பொழுது அவங்கவுங்க பிடிச்சது செய்கிறது விசேஷம். அவனுக்கு அங்கே காவடி எடுத்தீங்கன்னா அவனும் சேர்ந்து ஆடுவானா. ஆனந்தமே அருளை கொடுக்குன்னு சொன்னான். அதனால தான் கோயில் திருவிழாலாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் இருக்கும் கடந்து. இது நிறைய பேத்துக்கு எதுக்குன்னே தெரியுது இல்லை. சாமி பார்க்க போகிறப்ப எதுக்கு ஆட்டம் பாட்டம்னு விவாதம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. முதலில் ஆனந்தம் இருக்கணும். அப்போ தான் ஆனந்த அருளை பெற முடியும். அதனால தான் இந்த முருகனை முடிஞ்சால் மகர ராசியில் இருக்கிறவங்க மேலே மட்டுமாவது காவடி எடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை சிந்தாமல் சிதறாமல் செழிப்பம் பெறக்கூடிய தன்மையை தண்டாயுதபாணின்னு சொல்லக்கூடியவன் உங்களுக்கு வழி நடத்தி கொடுப்பான். இப்படி சிறப்பு மிக்க இந்த மகர ராசிக்காரர்கள் பழனி மலை முருகனுடைய வழிபாடுனால் பல விஷயங்கள் வெற்றி கொள்ளலாம் இந்த சொன்ன ஆண்டுகள் முழுவதும். மேலும் கந்த சஷ்டி பெருவிழா சார். என்ன சார் பெருவிழா அப்படின்னா, சூர சம்ஹாரம் அப்படின்னு நடக்கும். சூதனை வதம் செய்தது. இந்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுக்கும் மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு சார். அதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்து சார். அல்ல இப்போவும் நம்மக்கிட்ட சூரன் இருக்கிறான். ஒருத்தன் பக்கத்தில் வண்டியில் போய்கிட்டு போய் புர்ருன்னு போயிட்டா நம்ம கோவம் வந்துடுது. அந்த வேகம் வருது இல்லையா, அதுதான் சூரன். நம்ம அப்பா அம்மா ஒரு 5 வார்த்தை எதிர்த்து பேசிட்டா கோவம் வருது இல்லையா, அதான் சார். பேட்ஸ் ரொம்ப கத்திருச்சு சார். நம்ம வளர்க்கக்கூடிய பேட்ஸு பொறுக்க முடியல சார், அதுதான் சூரன். ஸோ இந்த சூரபத்மன் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தொடர்பில் உள்ளவன். அவன் ஒரு பெரிய முருக பக்தர். அது சார் அவனை அசுரன் சொல்கிறீங்க, அப்புறம் என்ன அவனை முருக பக்தன் சொல்கிறீங்க அப்படின்னா, அவனை வதம் செய்கிற உடனே முருகன் கேட்டான் உனக்கு என்ன வரம் வேண்டும்னு. நான் சேவலாகவும் மயிலாகவும் ஆகணும்னு சொன்னேன். அதனால தான் முருகப்பெருமான் இன்றைக்கும் சேவல் கொடியோடு இருக்கிறது. நிறைய ஆலயங்களில் குறிப்பாக மயிலம் போனீங்கன்னா முருகன் சன்னிதானம் ஃபுல்லாக சேவலாக இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம். சேவல் அதிகால வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தை நினைவூட்டு மனிதனுக்கு எழுப்பி முருகனை வணங்கு என்று சொல்லுதான் நடந்தது. அப்போ அந்த அசுரன் எப்பேறிப்பட்டவன் பாருங்க. இதில் இருந்து மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்புனா, நம்ம மனதுக்குள்ளேயும் அசுர குணம் இருக்குது. அது எப்போ வேணால் வெளிவரும். அந்த அசுர குணத்தை குறைஞ்சிட்டாரு ப்ரெஷரு, பிபி, சுகரு, சால்ட்டு, ஹார்ட் டிசீஸு, மண்டை கோளாறு இதெல்லாம் இருக்காது. இது எல்லாம் ஏறிக்கிச்சுன்னா ஏன் சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, சூரனை வதம் செய்யும் பொழுது கஜமுகாசூரனா வருவான், அசுரனா வருவான், அப்புறம் சேவல் தலையோடு வருவான். நீங்கள் அந்த நிகழ்வை தொலைக்காட்சியில் இல்லை நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அப்போ நம்முடைய மண்டக்கணமாகப்பட்டது பல்வேறு ரூபங்களை கோபத்தை வெளிப்படுத்தும். கோபத்தை குறைத்து கொள். கோபமே குறைக்க முடியலையா, முடிவில் சரணாகதி அடி. கந்த கடவுளாக கூடிய செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தூர் வடி வேலவனை சரணாகதி அடி அப்படின்னு சொல்லக்கூடியதான் மனித வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புடைய கந்த சஷ்டி. இந்த கந்த சஷ்டின்னு சொல்லாமல் ஏன் பெருவிழா தெரியுமா? ஒவ்வொரு தடவும் அந்த நிகழ்வை தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம சேவிக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தை அடைகிறோம். அது சார் 6 நாள் நான் விரதம் இருக்கணுமா சார், முடிவில் நான் வாழைப்பழமும் பாலும் சாப்பிடுமா சார் அப்படின்னா, முருகா 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 என்று உள்ளம் சூடுனா அந்த 6 நாள் சாப்பிட வேண்டியதில்லை. இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது. விரதமே இருக்க வேணாங்கிறது என்னுடைய வாதம் இல்லை. ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்கு உண்டான வழிபாடு முறையில் விரதம் முக்கியம். அதெல்லாம் காட்டிலையும் முருகன் எளிமையானவன். உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல் முருகான்னா முருகன் இறங்கி வந்துட்டானா. நீ என்னையா பாட வந்த, ஏதோ நான் காட்சி கொடுக்குறேன்னு காட்சி கொடுத்த நிகழ்வு நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மதுரை ஷோமுன்னு ஒருத்தர் பாடகர் இருந்தார். அவர் பாடினார், அலையா அலை கடலா அப்படின்னாரு. நம்ம அந்த மக்களுடைய கூட்டத்தை பற்றி பாடினார். இந்த நிகழ்வில் நீங்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கடல் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக அலை அடைக்கும் அல்லது ஆனந்தமாக அலை அடைக்கும். செந்தூரில் அப்படி இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான மக்கள் தொகை ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வு திருச்செந்தூரில் இருக்குது. இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் சொல்லத்திலையும் கந்த சஷ்டி பெருவிழா சிறப்பு நம்ம தொலைக்காட்சியில் மட்டுமே
12 ராசிகளுக்கு உண்டான முருகன் கோயிலையும் குறிப்பாக இந்த கந்த சஷ்டி விழாவும் நீங்கள் கடைபிடிச்சு பெருவாழ்வு வாழணுமாய் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.